மானபங்கப்படுத்திட்டாங்கன்னு பொய் கேஸை கொடுத்து இல்லாத பிரச்சனை பண்ணி எங்களை அவமானப்படுத்திட்டாங்க. ஆனால் ஊர் ஜனங்க இருக்கிறாங்க, அந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியும். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அணக்கோடி பகுதியை சேர்ந்த 19 வயது ரித்திகா என்ற இளம்பெண் தனது தாய் மங்கம்மாளுடன் மருத்துவமனையில் அமர்ந்து வீடியோ ஒன்றை பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தார். அவர் அந்த வீடியோவில் தன் இரு கைகளை இருவர் பிடித்து கால்களை மற்றொருவர் பிடித்து ஒருவர் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் மற்றொருவர் அதனை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் போட போவதாகவும் தன்னை மிரட்டினார்கள் என்று கூறி மேலும் சிஎம் இது குறித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த வீடியோவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த சம்பவத்தில் 3 பெண்கள் 6 ஆண்கள் என மொத்தம் 6 பேர்களின் பெயர்கள் இருந்துள்ளது. இதில் ரித்திகாவின் பெரியப்பா ராஜா பெயர் இருந்ததும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வீடியோ வெளியான அடுத்த நொடியிலிருந்தே சமூக வலைதளங்களில் இது குறித்து பலரும் பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் இந்த செய்தி பொறுத்தவரை தற்போது மிகப்பெரிய ஒரு திருப்பம் எழுந்துள்ளது. அது என்னவென்றால், நில தகராறு காரணமாக என் மீது இப்படி ஒரு பழி போட்டு விட்டார்கள், என்னை கேவலமாக அசிங்கப்படுத்தி விட்டார்கள், செய்யாத தவறை செய்வதற்கு நான் செத்தே போகலாம் என்று ரித்திகா யார் மீது குற்றம் கூறினாரோ அவரது பெரியப்பா ராஜா வீடியோ எடுக்கும் போதே 15 தூக்கு மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு தற்கொலைக்கு முயற்சித்த அந்த வீடியோ இப்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி மிக பெரும் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவரை மீட்ட உறவினர்கள் அவரை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது ரித்திகா வீட்டினருக்கும் அருகிலுள்ள அவரது பெரியப்பா ராஜா வீட்டினருக்கும் இடையே ஏற்பட்ட நில தகராறு காரணமாக இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர். இது குறித்து இரு தரப்பினரும் காவல் நிலையங்களில் இரு தரப்பினர் மீதும் புகாரையும் அளித்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி ராஜாவின் தம்பி அழகேசன் சரக்கு வேனில் தேங்காய் லோடு ஏற்றிக்கொண்டு ரித்திகாவின் வீட்டின் வழியாக சென்றபோது எதிர்பாராத விதமாக வாகனம் உரசியதில் ரித்திகாவின் வீட்டின் மேல் உள்ள சிமெண்ட் ஓடு சேதமடைந்துள்ளது. இதனால் 2 தரப்பினருக்கும் இடையே மீண்டும் பிரச்சனை வெடித்துள்ளது. இரவு 8 மணியளவில் இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இளம்பெண் தரப்பினர் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையிலும் ராஜா தரப்பினர் போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இரு தரப்பினர் கொடுத்த புகாரின் பெயரில் இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. சிகிச்சை முடிந்து வந்த இரு தரப்பினரையும் காவல்துறையினர் விசாரணைக்காக போச்சம்பள்ளி காவல் நிலையத்திற்கு அழைத்தனர். அப்பொழுது விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே ரித்திகாவின் தாய் மயங்கி விழ உடனடியாக அவர்களை போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனையில் காவல்துறையினர் சேர்த்தனர். இந்த நிலையில்தான் ரித்திகா பெரியப்பா சித்தப்பா முறை கொண்ட உறவினர்கள் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்தார்கள் என பொய்யாக பேசி வீடியோ வெளியிட்டது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாலியல் தொந்தரவு, பெண்ணை மானபகம் செய்தல், வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிடுதல் என கூறினால் உடனடியாக ஜாமீனில் வெளிவராத பிரிவில் வழக்கு பதிவு செய்வார்கள் என்று நினைத்துதான் ரித்திகா இப்படி ஒரு காரியத்தை செய்துள்ளார் என ஊர் பொதுமக்கள் தெரிவிப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதேபோல் அன்று நடந்த சண்டையில் ரித்திகா சொன்னது போல் எதுவும் நடக்கவில்லை என்று சம்பவத்தை நேரில் பார்த்த ஊர் பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர். பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் எந்த அளவுக்கு நடக்கிறதோ அதே போல் என்னை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டார்கள் என்று பொய் புகார் கூறி சில பெண்கள் இப்படி நாடகமாடிக்கொண்டிருப்பது அம்பலமாகிக் கொண்டே இருக்கிறது. எனவே இளம்பெண் கொடுத்த இந்த பொய் புகார் கொடுத்து காவல்துறையினர் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள் சமூக வலைதளங்களில். இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது குறித்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அணக்கோடி பகுதியை சேர்ந்த 19 வயது ரித்திகா என்ற இளம்பெண் தனது தாய் மங்கம்மாளுடன் மருத்துவமனையில் அமர்ந்து வீடியோ ஒன்றை பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தார். அவர் அந்த வீடியோவில் தன் இரு கைகளை இருவர் பிடித்து கால்களை மற்றொருவர் பிடித்து ஒருவர் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் மற்றொருவர் அதனை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் போட போவதாகவும் தன்னை மிரட்டினார்கள் என்று கூறி மேலும் சிஎம் இது குறித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த வீடியோவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த சம்பவத்தில் 3 பெண்கள் 6 ஆண்கள் என மொத்தம் 6 பேர்களின் பெயர்கள் இருந்துள்ளது. இதில் ரித்திகாவின் பெரியப்பா ராஜா பெயர் இருந்ததும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வீடியோ வெளியான அடுத்த நொடியிலிருந்தே சமூக வலைதளங்களில் இது குறித்து பலரும் பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் இந்த செய்தி பொறுத்தவரை தற்போது மிகப்பெரிய ஒரு திருப்பம் எழுந்துள்ளது. அது என்னவென்றால், நில தகராறு காரணமாக என் மீது இப்படி ஒரு பழி போட்டு விட்டார்கள்,
என்னை கேவலமாக அசிங்கப்படுத்தி விட்டார்கள். செய்யாத தவறை செய்வதற்கு நான் செத்தே போகலாம் என்று ரித்திகா யார் மீது குற்றம் கூறினாரோ அவரது பெரியப்பா ராஜா வீடியோ எடுக்கும் போதே 15 தூக்கு மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு தற்கொலைக்கு முயற்சித்த அந்த வீடியோ இப்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி மிக பெரும் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவரை மீட்ட உறவினர்கள் அவரை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது ரித்திகா வீட்டினருக்கும் அருகிலுள்ள அவரது பெரியப்பா ராஜா வீட்டினருக்கும் இடையே ஏற்பட்ட நில தகராறு காரணமாக இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர். இது குறித்து இரு தரப்பினரும் காவல் நிலையங்களில் இரு தரப்பினர் மீதும் புகாரையும் அளித்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி ராஜாவின் தம்பி அழகேசன் சரக்கு வேனில் தேங்காய் லோடு ஏற்றிக்கொண்டு ரித்திகாவின் வீட்டின் வழியாக சென்றபோது எதிர்பாராத விதமாக வாகனம் உரசியதில் ரித்திகாவின் வீட்டின் மேல் உள்ள சிமெண்ட் ஓடு சேதமடைந்துள்ளது. இதனால் இரண்டு தரப்பினருக்கும் இடையே மீண்டும் பிரச்சனை வெடித்துள்ளது. இரவு 8 மணியளவில் இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இளம்பெண் தரப்பினர் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையிலும் ராஜா தரப்பினர் போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இரு தரப்பினர் கொடுத்த புகாரின் பெயரில் இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. சிகிச்சை முடிந்து வந்த இரு தரப்பினரையும் காவல்துறையினர் விசாரணைக்காக போச்சம்பள்ளி காவல் நிலையத்திற்கு அழைத்தனர். அப்பொழுது விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே ரித்திகாவின் தாய் மயங்கி விழ உடனடியாக அவர்களை போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனையில் காவல்துறையினர் சேர்த்தனர். இந்த நிலையில்தான் ரித்திகா பெரியப்பா சித்தப்பா முறை கொண்ட உறவினர்கள் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்தார்கள் என பொய்யாக பேசி வீடியோ வெளியிட்டது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாலியல் தொந்தரவு, பெண்ணை மானபகம் செய்தல், வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிடுதல் என கூறினால் உடனடியாக ஜாமீனில் வெளிவராத பிரிவில் வழக்கு பதிவு செய்வார்கள் என்று நினைத்துதான் ரித்திகா இப்படி ஒரு காரியத்தை செய்துள்ளார் என ஊர் பொதுமக்கள் தெரிவிப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதேபோல் அன்று நடந்த சண்டையில் ரித்திகா சொன்னது போல் எதுவும் நடக்கவில்லை என்று சம்பவத்தை நேரில் பார்த்த ஊர் பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர். பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் எந்த அளவுக்கு நடக்கிறதோ அதேபோல் என்னை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டார்கள் என்று பொய் புகார் கூறி சில பெண்கள் இப்படி நாடகமாடிக்கொண்டிருப்பது அம்பலமாகிக் கொண்டே இருக்கிறது. எனவே இளம்பெண் கொடுத்த இந்த பொய் புகார் கொடுத்து காவல்துறையினர் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள் சமூக வலைதளங்களில். இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது குறித்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.